இந்த துவாவின் மகுடத்தை அவங்க கையில் எடுத்ததுனால அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப 2 பேரையும் சேர்த்து வைக்கின்ற அதில் மகுடத்தை அளித்தான், காதலோடு வாழ வைத்தான், அவங்களுக்கு நிறைய பிள்ளைகளை கொடுத்தான், உலகத்தில் சிறந்த அடையாளத்தை ஏற்படுத்தினா, அவங்க மூலமாக பெரிய வம்சமே விருத்தியாச்சு. அப்போ ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஒற்றை துவா எவ்வளோ பெரிய வீரியத்தை ஏற்படுத்தியது. அந்த துவாவிற்குரிய ரப்பே எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு நாங்களே 11 மாதம் அநியாயம் அக்கிரமம் எல்லா தவறுகளையும் மனதில். கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாபெரும் வெற்றியை ரமலானின் மூலமாக நமக்கு தர காத்திருக்கிறான். காலம் முழுக்க பாவத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹுடைய ஒரு மிகச்சிறந்த அருளை, அவனுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து ரமலானில் சிறப்பான முறையில் நோன்பிருந்து இரவு நேரத்தில் தாழ்ந்து பணிந்து இறைவனை அஞ்சி வணங்கி தனக்கான ஒரு புகலிடம் சொர்க்கமாக இருக்க வேண்டும், உலகத்தின் வாழ்க்கை தனக்கு இனிமையானதாக இருக்க வேண்டும் என்று மனதால் இறைவனை ஆராதித்து தொடர்ந்து வற்புறுத்தி ரப்புல் ஆலமீனுடைய அன்பை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று போராட்டம் நிகழ்த்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் பெரும் வெகுமதியை பெருநாள் என்று பெறக்கூடிய ஒரு இன்பம் ரமலானில் மட்டும்தான் கிடைக்கிறது. மற்ற காலங்களில் இறைவன் மனிதனை நோக்குவதற்கும் இந்த ரமலானுடைய காலத்தில் நோக்குவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. மற்ற காலங்களில் ரப்புல் ஆலமீன் பார்க்கின்ற பார்வை ஒரு விஷயத்தை ஒரு நல்லறத்தை ஒரு மூமின் செய்யும் போது அதற்குண்டான சவாபை அல்ஹம்துலில்லாஹ் குறிப்பிட்டபடி தந்து விடுகிறான். ஆனால் ரமலானுடைய காலகட்டத்தில் அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கருணை என்ற அந்த பார்வையில் பார்த்து எண்ணிலடங்காத கணக்கில் எழுத முடியாத அளவுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருகிறான். உதாரணமாக ஒருத்தன் வேணா வெயிலில் வெம்பரத்தான் காட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரமலானுடைய காலத்தில் ரொம்ப அப்படியே உருகி போய் சோர்ந்து போய் லொகர் தொழுகைக்காக வர்றான். அவன் தொழுகிற தொழுகையை பார்க்குறான் ரப்புல் ஆலமீன். அவனுடைய உதடுகள் காய்ந்த நிலையை பார்க்கிறான், அவனுடைய வயிறுகள் ஒட்டிய நிலையை பார்க்கிறான். உணர்ச்சிகளை சாகடித்து விட்டு தன்னை படைத்த இறைவன் தனக்கான ஒரு மிகச்சிறந்த அஸ்திரத்தை, ஒரு மிகச்சிறந்த அடையாளத்தை தனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு பள்ளிகளில் ஆண்களும் எங்கேயோ வீட்டின் மூலையில் ஒரு பெண்ணும் நின்று தொழக்கூடிய இந்த தொழுகை அல்லாஹ்விற்கு பேரின்பத்தை தருகிறது, பெருமகிழ்ச்சியை தருகிறது. இப்போ இந்த ஒரு ரப்புல் ஆலமீனுடைய மனோபாவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மோமின் தொழுகையோடு நின்று விடாமல் தினசரி ஓதக்கூடிய சில ஔராதுகளை உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன். அந்த ஒரு அடிப்படையில் ரமலானுடைய முதல் நாள் மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். ரமலானுடைய முதல் நாள் உங்களுக்கு அல்லாஹ்வின் தௌஹீத் என்ற ஏகத்துவத்தை அல்லாஹ்விற்கு முன்னே அந்த பறைசாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசீஃபாவோடு ஆரம்பமாகட்டும். எல்லா வக்து தொழுகையிலும் ரமலானுடைய முதல் நாள் எல்லா வக்து தொழுகையிலும் கிட்டத்தட்ட 21 முறை முன்பின் ஸலவாத்துக்களோடு இந்த துஆவை ஓதுவதற்கு மறந்து விடாதீர்கள். ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. திரும்பவும் சொல்றேன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. திரும்பவும் சொல்றேன். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எழுத்து வடிவிலும் உங்களுக்கு தர்றேன். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் நமது அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருவரும் மனதால் தன்னுடைய இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற போராட்டத்தை மனதில் நிறுத்தி கண்களில் கண்ணீரை நீராக ஓட்டி அவனிடத்தில் கேட்ட தௌபாக்களின் மிகச்சிறந்த மகுடம், பாவ மன்னிப்பின் மிகச்சிறந்த மகுடம். இந்த மகுடத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அல்லாஹ் அந்த மக்களுக்கு பாவத்தை மன்னித்து அவங்களுக்கு மகுடம் சூட்டினான்.
இந்த துவாவின் மகுடத்தை அவங்க கையில் எடுத்ததுனால அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திரும்ப 2 பேரையும் சேர்த்து வைத்து அதில் மகுடத்தை அளித்தான், காதலோடு வாழ வைத்தான், அவங்களுக்கு நிறைய பிள்ளைகளை கொடுத்தான், உலகத்தில் சிறந்த அடையாளத்தை ஏற்படுத்தினா, அவங்க மூலமாக பெரிய வம்சமே விருத்தியாச்சு. அப்போ ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஒற்றை துவா எவ்வளோ பெரிய வீரியத்தை ஏற்படுத்தியது. அந்த துவாவிற்குரிய ரப்பே எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு நாங்களே 11 மாதம் அநியாயம் அக்கிரமம் எல்லா தவறுகளையும் மனதில் துணிவோடு செய்தோம். நீ பார்க்கிறா, நீ தெரிஞ்ச பின்பும் கூட என்னமோ நீ பார்க்க முடியாதுன்ற மாதிரி நம்ம செஞ்சோம். அந்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து, இதோ உனக்காக பசித்திருக்கின்ற, இதோ உனக்காக தாகித்திருக்கின்ற உன் அடியானை கண்கொண்டு பார்த்து கருணையோடு என் மீது இறக்கப்படு ரப்பே, என் பாவங்களை மன்னித்து விடு ரப்பே, அதாவுகளை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது, அதாவுகளை சுகிக்கக்கூடிய ஒரு வல்லமை எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுது ஆர்ப்பரித்து, ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, எனக்கு நானே அநீதம் செய்து கொண்டேன், வயில்லம் தக்ஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால், வதர்ஹம்னா, எங்கள் மீது இறக்கப்படவில்லை என்றால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், ஆக கேவலமானவர்களாக நஷ்டவாளிகளாக நாங்கள் மாறிவிடுவோம். ஆகிரத்தின் அவமானங்களை எங்களால் தாங்க முடியாது. உலகத்தின் அந்த பாவத்தின் தாக்கங்களால் எங்களை நீ ஒதுக்கி வைக்கும் போது எங்களால் அதை தாங்க முடியாது. எனவே இந்த ரமலான்ல முதல் நாள்ல நான் செய்யக்கூடிய இந்த தௌபாவை ஏற்றுக்கொண்டு எனக்கு கருணை காட்டு இறைவனே, என் மீது கருணை காட்டு இறைவனே, என்னை படைத்த பரம்பொருளே, என்னை நீ மன்னித்து விடு என்று சொல்லி உள்ளத்தின் உருகுதலால் உடலின் பலகீனத்தால் அல்லாஹ்விடத்தில் அழுது புரளுங்கள். இந்த ரப்பனா லலம்னாவை 21 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள். ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாய்க்கப்பெற்ற அதே இறைவன் தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு வாய்க்கப்பெற்ற அதே இறைவன் தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கு வாய்க்கப்பெற்ற அதே இறைவன் தான் உங்களை போன்ற மக்களுக்கும் எம்மை போன்ற மக்களுக்கும் உலகத்தில் ஓடக்கூடிய எறும்பு முதல் பெரும் உருவத்தில் இருக்கக்கூடிய யானை வரைக்கும் அத்தனை உயிர்களுக்குமான இறைவன். அந்த இறைவனை மறக்காதீர்கள். ரமலானில் முதல் நாளில் துடிக்கின்ற இதய துடிப்பு கடைசி வரைக்கும், மௌத் வரைக்கும் அல்லாஹ் 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 என்று துடிக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கூட மறக்காம அடுத்தவர்களுக்கு இந்த வசீஃபாவை, அடுத்தவர்களுக்கு இந்த காணொலியை கண்டிப்பாக கடத்தாட்டிருங்க. பெரும் சவாபுக்குரியவர்களாக நீங்க மாறிடுவீங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்க. அல்லாஹ் உங்களையும் என்னையும் ரமலானுடைய காலகட்டத்தில் அவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக, கபூலியத் செய்யப்பட்ட மக்களாக ஆக்குவானாக. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.